ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது ஒரு யோகமான அமைப்பு தானா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு இந்த சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் பெறுகிறார். இவர் வக்ரம் பெற்றார்னா பின்னோக்கி நகர்றதா அர்த்தம். பின்னோக்கி நகர்ந்தால் கும்பராசிக்கெலாம் வரப்போகிறது கிடையாது. அதே மீன ராசிலேயே தான் வக்ரம் பெறுகிறார். இது எவ்வளோ நாள் வக்ரம் பெறுகிறார்னா ஒரு 140 நாட்கள் பக்கம் வக்ரம் பெறுகிறார். அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் இவர் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள். வக்ரம்னா என்னங்க? ஒரு கிரகம் பின்னோக்கி நகருது. நேரில் சென்ற கிரகம் பின்னோக்கி நகர்ந்து வர்றதா அர்த்தம். இப்போ பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களுக்கு வலிமை அதிகன்றதான் உண்மைங்க. அப்போ அந்த நேர காலையில் நல்லது நடந்தாலும் நல்லது அதிகமாக நடக்கும், கெட்டது நடந்தாலும் கெட்டது அதிகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. அப்போ இதை மாதிரியான உள்ள அமைப்புகளுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்தர ஸ்தானம் அப்படின்றீங்க. அப்போ கலஸ்தர ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுறது யோகம் தானே? கண்டிப்பாக யோகமே. ஏன்னா 7ஆம் இடத்தில் நேர்கதியில் செல்லும் போது கூட ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் வேணால் குறித்து வச்சிங்களேன். இந்த நேர காலகட்டத்தில் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வர ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார வெகு நாட்களாக திருமணமே நடைபெறலன்னு காத்திருந்த நபர்களுக்கு திடீர்னு நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 7ஆம் இடத்தோட காரகத்துவத்தை அவர் முழுமையாக பூர்த்தி செய்து கொடுப்பார்ன்றீங்க. அவர் 6ஆம் இடத்தை நோக்கி போனார்னா 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு உபஜயஸ்தானத்துக்கு சனி பகவானுக்கு வலிமை அதிகம்ன்றீங்க. அதே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் இந்த சனி பகவான் வருவதனால இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள், வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகுது, தொழில் தடை இருந்த நபர்கள் தொழில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுன்று விதிங்க. உண்மையாலுமே கன்னிராசி என்பவர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்துட்டுருக்கீங்க விதிங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா, கடந்த ஒரு 1.5-2 வருஷ காலமாகவே குடும்பத்தில் மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் அந்த நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த சனி வக்ரமானது உதயமாக இருக்குங்க. அது மட்டும் போதான குரு பகவானும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி தான் பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டுருக்கார். அப்போ குருவும் சனியும் பார்வை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேரம் உதயமாக போகுதுன்று விதிங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்து சனி பகவானை பார்வை பெறதுனால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம்ன்று விதிங்க. இப்போ என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் இந்த நேர காலகட்டத்தில் கண்முன்னே நடக்கும். நிரந்தரமான எனக்கு வேலை இல்லை சார், முக்கியமாக எனக்கு வேலை தான் முக்கியமானது. நிரந்தரமான வேலை இல்லைனாக்கா உங்களோட அறிவுக்கும் திறமைக்கும் தகுந்தாற்போல் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது இந்த காலகட்டத்தில் அமையப்பெறும். அந்த வேலை வாய்ப்பை நிரந்தரமாக நீங்கள் கெட்டினா பிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்து வரதுக்கான காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகும். அப்போ வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய காலகட்டங்களும், தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்களும், பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்களும், புதுமையான ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இதை டிசம்பர் வரலும் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், 2027 ஜூலை வரலுமே ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் தான். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தது, அவரோட பார்வையும் புனிதமடைய போகுதுங்க. கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார், உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார், உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். இப்போ முயற்சி ஸ்தானத்தை சனி வக்ரம் பெற்ற சனியை குரு பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்வை பெறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நோக்கிய பயணத்தை மட்டுமே ஏற்றொன்றுவிதிங்க. அடுத்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால பழமையான வீடு வாகனங்களை வீடு மனை வாசல் வாங்குறது, கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் உருவாகலாம். பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்களும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாக போகுதுன்றீங்க. அப்போ வீடு இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு வாங்கக்கூடிய காலகட்டங்களும், தொழில் இல்லாதவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்புகள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் உதயமாக போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அதே வேளையில் இந்த குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கறதுனால சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு தனித்த மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும்.
சமுதாய மக்களோட உங்களை ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம். அடுத்தது இந்த நேர காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல இந்த குருபவன் இருக்கிறனால திருமணம் ஆயிடுச்சு சார், ஏற்கனவே ரத்து ஆயிடுச்சு, 2வது திருமணத்துக்காக இதை நோக்கி காத்துட்ருக்குன்னா 2வது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரலாம். அடுத்தது மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகலான்னு விதிங்க. இப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது, சனி வக்ரம் பயிற்சியானது ஒரு மங்களகரமான, ஒரு வரவேற்கப்படக்கூடிய, ஒரு நிம்மதியான ஒரு சனி வக்ரம் அப்படின்றதான் சொல்லலாம். இந்த சனி வக்ரமாகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள். அதே நேரத்தில் உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பாருங்கள். காரணம் என்னென்னாக்கா, ஏற்கனவே உங்களோட 1.5 வருஷ காலமாக போட்டி பொறாமைகள்னாலே உங்களோட வாழ்க்கை கெட்டு போச்சு. அதனால் உங்களோட சுயஜாதகம் வலிமையாக இருக்கா? இந்த நேரத்தில் உள்ள கோச்சார நிலைகள் உங்களுக்கு நலமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, எனக்கு சாதகமான பலன்கள் கொடுக்குமான்ற மாதிரி உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி எடுத்தினால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மலலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர், இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும், பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும், ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும், என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும், எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. எண்ணம் சரியாக இருந்தால் நோக்கங்கள் சரியாக இருக்கும், செயல்கள் சரியாக இருந்தால் நேர்மறை எல்லாம் சரியாகிவிடும். உண்மையாக இருந்து விட்டால் உறவும் நட்பும் உருவாக்க வேண்டிய தேவையில்லை. உண்மையாக இருந்துவிட்டால் உறவும் நட்பும் உருவாக்க வேண்டிய தேவையில்லை என்பதற்கு நற்குணங்களை கொண்ட தாங்கள் இந்த வக்கர பயிற்சி கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தாங்க கொடுக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்கு 5க்கும் 6க்கும் உரியவர் தாங்க. கண்டிப்பாக கன்னி ராசிக்கு கண்டக சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, உங்கள் காலம் முழுதும் உங்கள் இடத்துல தான் இருக்கார், ரேவதியில் தான் இருக்கார், மீனத்தில் தான் இருக்கிறாரு. அதுக்கும் பாருங்கள், கண்டகச்சனியாக இருக்கார். மட்டும் இல்லை, 5க்கும் 6க்கும் 5 பூர்வ புண்ணியம், 5 படிப்பு, 5 குலதெய்வம், 5 குழந்தை பாக்கியம், 5 கலை அறிவு ஆற்றல், 6 அப்புறம் தான்
6க்கு உரியவர் அப்புறம்தான். அப்போ எல்லா எதிரடியாக இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கும், அந்த 6ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த காசை கொண்டு அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டது 5 6க்குரியவர், கன்னி ராசிக்கு 5க்கு 6க்குரியவர். நிச்சயமாக ஓரளவுக்கு உங்களுடைய கோச்சார பலனுக்கும் சரி, உங்களுடைய தசாபத்தியை கணக்கீடு பண்ணிக்கங்க, நற்பலனை கொடுப்பார். அது திருமணமா, குழந்தை பாக்கியமா, தொழில் அபிவிருத்தியா, பார்ட்னர்ஷிப்பா, வெளிநாடா, உள்நாடா, படிப்பு சம்மந்தப்பட்டது, பேங்கு சம்மந்தப்பட்டது, பாருங்கள் எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லைங்க, கன்னி ராசிக்கு பாருங்கள் 7ஆம் பார்வை நேராக பார்க்குறாரு. 7ஆம் பார்வை நேராக பார்க்குறாரு. உங்களுக்கு ரேவதியில் 7ஆம் பார்வை நேராக பார்க்குறாரு. அப்போ 7ஆம் பார்வை பார்க்குறாரு கன்னி ராசிக்கு. 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை 10ஆம். 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். தாயார், அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா, வீட்டில் இருக்காங்க. ஏன் வீட்டில் இருக்காங்க, வேலைக்கு போக சொல்லுங்கள். ஏன் பையன் ஊரை சுற்றணும்ல, தாயார் போய் சம்பாதிச்சு கொடுத்தா தானே சாப்பிடணும். அதை 4ஆம் இடத்துல சம்பாதிக்கிறத 10ஆம் பார்வை பார்த்தா 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தொழில் 10ஆம் இடத்தை கர்மாதிபதி. அதுக்கடுத்து 9ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 9 பாக்கியம். அப்பா என்ன பண்ணுறாரு பாருங்க, வேலை பார்க்க வீட்டிலே உட்காந்துருக்காரு, டிவி பார்த்துட்டே இருக்காரு, பேப்பர் பார்க்குறாரு, டிவி பார்க்குறாரு, படிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு வேலையும் முயற்சி பண்ணி போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு பையன் சொல்லுவான். அவன் எத்தனை நாள் இருப்பான், வருஷ கணக்கில் வீட்டில் தின்னுட்டு தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தீங்களா, காலங்கள் காலங்கள் மீடியாக்கள் கால சக்கரம் தலைகீழாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோணாத காலங்கள், நல்லது செய்வோங்கிற உணர்வுக்கே வராத காலமாக மாறிவிட்டது. எனவே தான் 9ஆம் இடத்தை 9ஆம் இடம் தகப்பனார், 9ஆம் இடம் பாக்கியம். அந்த பாக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடியது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம், சகோதர ஸ்தானம். இந்த அளவுக்கு இருக்குதுங்க கன்னிக்கு. அப்போ கன்னிக்கு பொதுவாக கால சக்கரத்துக்கு கண்டிப்பாக 5க்கு 6க்குரிய கண்டகச்சினியாக இருந்தாலும் உங்கள் தொழில் கண்டிப்பாக ஐஆர்எஸ் இருந்தாலும் சரி, ஏஜெண்டாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, இல்லை நில சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலையும் கொஞ்சம் கவனமாக செய்தால் வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்கி கொடுக்கும் இந்த வக்ர சனி. அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா நன்மையை ஆடி மாதம் எல்லாமே கரெக்டாக வருது பாருங்கள். ஆடி மாதத்தில் வக்ர சனி வருது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்துலேயே இந்த ஜூலை ஆகஸ்ட் ஆவணி, ஜூலை ஆடி ஆவணி கரெக்டுங்களா, ஆடி ஆவணி செப்டம்பரில் இந்த மாதிரி காலங்களில் வரதில்ல, தட்சணாயனத்தில் வர வருது. அப்போ தட்சணாயனத்தில் வரும்போது வணங்கக்கூடிய தெய்வங்கள் அதிகமான வழிபாடு நடக்கக்கூடியது தட்சணாயனம். அதில் அம்பிகை வழிபாடு அதை விட விசேஷம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிர் விளக்கு தோன்றும், ஒரு ஒளிர் விளக்காக இருக்கும், அதில் மாற்று கருத்து. அப்போ கண்டகச்சனியாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு கன்னி ராசிக்கு பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல தடைகள், பல வினோதமான குணங்களுடைய உங்கள்கிட்ட வந்தாங்க. வெறுப்புள்ள துணைவியெல்லாம் வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நிதர்சனமாக வந்திருக்கிறீங்க. அடுத்த ஒரு ப்ரொபோசல், அடுத்த ஒரு லைஃப், அடுத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட், அடுத்த ஒரு டெவலப்மெண்ட், அடுத்த ஒரு காணிக்கைக்கு நீங்கள் என்ட்ராக போகிறீங்க என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இந்த வக்கர சனி நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் ஏன்னா பார்வை பலன் முக்கியமாக உண்டு. கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னிக்கு 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு அகலக்கால் வைக்காமல் கண்டிப்பாக வந்தால் இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் கன்னிக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, யோக நரசிம்மர் வழிபாடு. இதை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கன்னிராசிக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு நல்ல பயனை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காலங்காலமாக கஷ்டப்பட்டீங்க, எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டீங்க. இப்போ நேர் எதிராக இருக்கிறீங்க, நேர் எதிரியாக இருக்கிறீங்க. எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு, எல்லா வகையும் பங்கு கொடுக்கக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு. என்ன முக்கியம், லக்னம் முக்கியம்.
லக்னாதிபதியும் முக்கியம். 6 லக்கணம். உங்களுக்கு என்ன லக்கணம், அந்த லக்கணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு தசாபுத்தியை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர் கண்டிப்பாக வழிபாடு செய்தால் கடன் அடைவதற்கான தெய்வம் லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மர் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது சனி வக்கர பயிற்சி பலன்கள். அப்போ இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு சனி பகவான் மீன ராசியில் இருந்து மீன ராசியிலேயே ஒரு வக்கரமாகிறார். தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வக்கரம் அடைஞ்சு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்ப இந்த சனி பகவான் வக்கரமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27ஆம் தேதியில இருந்து அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசத்துல ஒரு 5 நாள் இருப்பாரு. அடுத்தது ஆகஸ்ட் மாசத்துல ஒரு 31 நாள் இருப்பாரு. செப்டம்பர் மாசத்துல ஒரு 30 நாள், அக்டோபர் மாசத்துல ஒரு 31 நாள், நவம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள், டிசம்பர் மாசத்துல ஒரு 11 நாள், கிட்டத்தட்ட 138 நாள், அதாவது 4.5 மாதம். அப்ப இந்த 4.5 மாதத்துக்கு பார்க்கும்போது சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது அப்ப இந்த கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்ப தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆடி மாசம் அதாவது 10ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி தான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, இந்த 4.5 மாதம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குமா சரியில்லையா அப்படின்னு பார்த்தா சூப்பரா இருக்கு. ஏன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது கண்டக சனி. நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க சர்வே எடுத்து பாருங்க. அதாவது நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் அடிபட்டது உண்மை, தேயில் போட்டது என்னமோ உண்மை, அதாவது கை கால் முறிவு ஏற்பட்டது என்னமோ உண்மை, ஆப்ரேஷன் நடந்தது என்னமோ உண்மை, ஹாஸ்பிட்டல் செலவு நடந்தது என்னமோ உண்மை, எங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. 90% பேருக்கு இது இப்படிதான் இருக்கும். கண்டக சனின்னா என்ன? ஏதோ ஒரு கண்டம், ஏதோ ஒரு பிணி, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு தொந்தரவு, ஏதோ ஒரு விரயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கண்டக சனி ஆரம்பிச்சு கரெக்டாக 1.5 வருஷம். 2025 மார்ச் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு கண்டக சனி ஸ்டார்ட் ஆனுச்சு. அப்போ இந்த 1.5 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எதுவுமே நடக்கல சார், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 10% பேர் தான். 90% பேருக்கு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனை கண்டிப்பா இந்த 4.5 மாசம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு கண்டக சனியா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்ப சனி பகவான் அவர் வக்கரத்துக்கு போறதுனால 4.5 மாசத்துக்கு இந்த சனி பகவானுடைய தொல்லை உங்களுக்கு இல்லை. அப்ப சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 3 வீடு பார்ப்பாரு. இப்ப சனி உங்க ராசி தான் 7ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப சனி உங்க ராசியை 7ஆம் இடமா பார்க்கறாருன்னா, அப்ப சனி பகவான் உங்களுக்கு இந்த 4.5 மாசம் அள்ளி கொடுக்க போறாரு. அது எது வேணும்னு இருக்கலாம். நீங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, அதாவது அரசியல் இருக்கிறீங்களா, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பவர் கொடுப்பாரு. நல்ல ஒரு அதாவது பலம் ஏற்படும், நல்ல பெரிய மனுஷாக்களுடைய தொடர்பு ஏற்படும், நல்ல அதாவது அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். சார் நான் கலைத்துறையில் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டெம்பரவரியா சிம்பிளா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் மாறத்துக்கு வாய்ப்புண்டு. சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறேன் சார், ஆனால் எனக்கு தொழில் சரியில்லை, வருமானம் இல்லை, லேபர் தான் முதலாளி மாதிரி இருக்கிறாங்க, முதலாளி என்னமோ நான் லேபர் மாதிரி தான் இருக்கிறேன், தொழிலில் ஏகப்பட்ட மன அழுத்தம் சார், அந்த பயம் வேண்டாம், தொழிலில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அப்ப அந்த சனி பகவான் உங்க ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி உங்க ராசி தான் பார்த்துட்டு இருந்தாரு. கண்டக சனியே இறந்ததுனால அவர் நல்லது பண்ணல உங்களுக்கு.
இப்ப சனி உங்க ராசியை பார்க்கறாரு, சனி வக்கரத்துக்கு போயிட்டாருன்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். அப்படி வேலை செய்யும்போது என்னென்ன கொடுப்பாருன்னு கேட்டா, நிச்சயமா அந்த சொந்த மண்ணு, வீடு, நிலம், பூமி இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். சார் சொந்த வீடு கட்டி உக்காரணுன்றது என்னோட ஆசை, என் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுன்றது என்னோட லட்சியம், அதாவது என்னுடைய கனவு இந்த மாதிரி இருக்கு, இது நடக்குமா? அதாவது இதுக்கு முன்னாடி இதுலையாவது நீங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து நடக்கல அப்படின்னா அது இந்த 4.5 மாசத்துல நடக்கும். நான் இது வரைக்கும் எதுவுமே எதிர்பார்க்கல சார், ஆனா நடக்குமான்னு கேட்டா அப்படி நடக்காது. முயற்சி, இப்போ ஒரு உதாரணம், நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன் சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல, இந்த 4.5 மாசத்துல கிடைச்சிடும். குழந்தை பாக்கியத்துக்கு, ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்க கல்யாணம் ஆகி அதாவது அதே மாதம் 2-3 மாசத்துல கூட கரு தங்கிடும், குழந்தை நின்றுடும். ஒரு சிலருக்கெல்லாம் 10-15 வருஷம் 20 வருஷம் ஆகி கூட குழந்தை இருக்காது. முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்து குழந்தை பாக்கியத்துக்காக அதாவது உண்டான ட்ரீட்மெண்ட் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4.5 மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அதை தாண்டி எனக்கு கடன் பிரச்சனை தான் சார் ஓவராக இருக்குது, இதெல்லாம் ஏதாவது குறையுமா அப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலான விஷயம். கடன் பிரச்சனை தீர்ந்து போய்டும் நான் எப்படி ஒருத்தர் ஜாதகம் பார்க்காம நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஒரே விஷயந்தான், உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கா? உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 4.5 மாதத்தில் உங்கள் வீட்டில் நான் சொல்கிறத 4 காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று சுபகாரியம் நடக்கும், ரெண்டாவது அதாவதுன்றது அசையா சொத்துக்கள். அசையா சொத்துக்கள் சொல்கிறது வந்து இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, அதாவது மனைவி வழி சொத்தோ, தாய் வழி சொத்தோ, இல்லை தன்னோட பூர்வீக சொத்தோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். மூணாவது நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி குழப்பத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, இதுக்கு மேலே அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்காது. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சி எதை நோக்கி போயிட்டு இருந்ததோ அது வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இன்னொரு மடங்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஆனால் அதே வந்து பார்க்கும்போது தடையாய் நின்றுட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு உதாரணம் டெம்பரவரியாக வேலை செய்கிறேன், அது பர்மனெண்ட் ஆகும். வேலையில் முயற்சி எடுத்தால் அது சக்ஸஸ் ஆகும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு மனைவி வழி சொத்து, தாய் வழி சொத்து, ரெண்டாவது தன்னுடைய சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த உடல் உபாதிகள் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கண்டக சனி இதுக்கு மட்டும் நிறைய நான் முன்னே சொன்ன மாதிரி நிறைய மன அழுத்தம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு பிரச்சனை, போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, அதே மாதிரி ஒரு சிலருக்கு அதாவது கண் பார்வை, ஒரு சிலருக்கு பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே மாறப்போகுது, மாறும். அதனால் ஹெல்த் பிரச்சனை சரியாகும், தொழில் நல்லா இருக்கும். மெயினாக இந்த கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு எந்த வழியில் கிடைக்குன்றது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குதுங்க. சரிங்களா? அதே சமயத்திலேயே நான் சொல்கிறேன், இந்த 4.5 மாதம் கிட்டத்தட்ட உங்களுடைய வளர்ச்சி ஒரு மடங்கு ரெட்டிப்பாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.